அப்படி வேணும். சரி திராட்சை ரசம் புழிஞ்சிடலான்னு பார்த்தா நம்மளும் வாங்கி அப்படியே உள்ளே வச்சுருவோம். எங்கள் பாப்பாலாம் அறிவாளி திறந்தெல்லாம் பார்க்காது, அப்படியே கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிரும். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு 2 நாள் கழித்து பார்த்தா ஒரு ஸ்மெல் வந்துடும். ஒன்று ஃப்ரிட்ஜில் வைக்கும், இல்லைன்னா வெளியே வச்சிடணும்னு வச்சுக்கோங்களேன். அம்மிக்கு கொண்டு வந்திருக்காங்களா, சரி நல்லதாக இருந்தால் கூட சரி ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு பார்த்தா ஸ்மெல் வந்துடும். அவ்வளோத்தான். அப்படி அவங்க நல்லதை கொடுத்தாங்களா அழுகி போனதை கொடுத்தாங்களா ஒன்றுமே தெரியாதுங்க. சோம்பேறி தானா எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா எங்கள் வீட்டுக்குள்ளே தாங்க கண்டுபிடிக்கணும். நடந்து போனால் எப்படியும் ஒரு 1/2 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன், 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் நடந்து போய் கடைக்கு போகணும். என்ன வாங்கணுன்னாலும் அங்கிட்டு போகணும். எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் கடை கிடைக்காது. அதுக்காண்டி கடைக்கு போகிறதுக்காண்டியே ஒரு அசிஸ்டண்ட் வச்சோம். இந்த மேடம் தான். இவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேளுங்களேன். மண்ணி வாங்கி கொடுத்தா பூராத்தையும் பிடிங்கிட்டு வந்துடுவாங்க. இப்போ சொல்லுது, போமா அங்கே கடையாண்ட வண்டி நிறுத்ததுக்கே இடம் இல்லை அப்படின்னுது. முதல்ல சைக்கிள் கேட்டுச்சுங்க, சரின்னு சைக்கிள் வாங்கி கொடுத்தோம். ஆட போமா எப்போ பாரு காற்று இறங்கி இருந்துச்சு. சரி வண்டி வாங்கி கொடுத்தா பாருங்கள் என்னோட சுறுசுறுப்பானுச்சு. வண்டி வாங்கி கொடுத்தாச்சு. ஞாயிற்றுக்கிழமை அப்படியே போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துருப்பாப்பானா. ஞாயிற்றுக்கிழமை கால் வைக்க கூட இடம் இல்லை, என்னையே போய் வண்டி ஓட்டிகிட்டு போக சொல்கிறேன். அதுக்கு நான் நடந்தே போயிடுவேன். நடந்து போனால் என்னால் தூக்கிட்டு வர முடியல, இவ்வளோ தான் அப்படின்னு எப்படியெல்லாம் போகுது பாருங்க. சரி எதுக்கு வம்பு, ஆன்லைனில் வாங்கலான்னு சொன்னால் இப்படி ஆகிடுது. அது பொறிக்கலாமே அப்படின்னு சொல்லி எங்கள் பாப்பாவை பொறிக்க சொன்னால் இதை தனியாக போட்டுருச்சு. ஏற்கனவே அரைக்கீரை பொறிக்கிறது தான் நல்லாயிருக்கும். கடையலாம் இப்படி காஞ்சி போனதுக்கப்புறம் கடைஞ்சா எப்படி இருக்கும், முறுக்கணும் மாடு அப்படி இருக்கும். இப்போ பார்த்தா இதை நாயவா இல்லை இதாயவா, அதை பாருங்க அந்த கவரில் கொடுத்தாங்க. அது 3 பேன் போட்டு நான் அங்கே போய் சமையல் செஞ்சுட்டு வரதுக்குள்ளே 2 ஹவரில் காஞ்சி போய் கிடக்குதுங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. அதை விட பாருங்களேன், கீரையை கடைஞ்சி வச்சா என் பையன் சொல்லுவான், என்ன பையன் தானே சொல்லுவான், வேறு யார் குண்டைன்னு சொல்லுவானா. எங்கள் வீட்டில் ஒருத்தன் குண்டை இருந்தாங்க. குண்டைன்னா குண்டா இருப்பான். அவன் சொல்லுவான், என்ன குழம்பு வச்சாலும் குறை சொல்லுவாங்க. அது என்னன்னா கீழ்வான் கீரை கடைஞ்சா சொல்லுவான், என்னவோ வந்தது கீரை கடைஞ்சா சொல்லுவாங்க, என்ன இன்னைக்கு சாணி பிரியா கிடச்சதா அப்படின்னு கேட்டோமா. கீழே கடந்து அள்ளிட்டு வந்து வச்சுருக்க அப்படி சொன்னால் நமக்கும் சாப்பிட பிடிக்காது பாருங்க. ஐயையோ என்னடா இது, பார்க்கும் போதெல்லாம் அது சாடி மாதிரியே தெரியும் நமக்கு. அப்படி ஒவ்வொரு முறையும் சொல்லுவாங்கங்க. என் பையனுக்கு கீரை கடைஞ்சாலும் இவ்வளோண்டு கொடுணுவான், அவ்வளோண்டு கொடுணுவான். சரி பொரிச்சா கொஞ்சம் சாப்பிடுவாங்கன்னு வச்சா 4 பேர் 4 திசையில் இருக்காங்க. இது காஞ்சி போச்சு, பொரிக்கலாமா என்னன்னு தெரியலை. அதான் சொன்னேன். பார்த்தீங்களாங்க சோம்பேறியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் எங்கள் வீட்டில் 4 பேருக்கையும் சோம்பேறி இல்லை, 4 பேர் இல்லை 3 பேருக்கு சோம்பேறி இல்லை, அவனும் சோம்பேறி தான் இல்லை, என்ன வளர்றானா இப்படி தாங்க எங்கள் வீடு. இது ஒரு கட்டில் பிடிச்சிருக்கான். அது